أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அழகிலா அருளாளனும் நிகழிலா பெயரனுடையோரும் போப்போர் நிகழோ இணையோ துணையோ இல்லாத அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அந்த வல்லநாயனின் பற்றா பெருங்கருணை அல்லாஹ்வின் இறுதி தூதரும் நம்முடைய அழகிய முன்மாதிரியும் நம்முடைய உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் எவரும் நின்று நிலவட்டுமாறு. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் அதிகமான இடங்களில் நம்முடைய மரணத்திற்கு பெறவுள்ள வாழ்வை பற்றி அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். இத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்த நாளில் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டும் கொண்டு செல்லப்படுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய மரணத்திற்கு பெறவுள்ள வாழ்வை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார். நம்முடைய இஸ்லாமிய நம்பிக்கையை பொறுத்தவரை மரணம் என்பது நிரந்தரமான ஒரு அழிவு அல்ல. மரணம் என்பது இந்த உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்திற்கு நாம் இடம்பெயரக்கூடிய வாழ்வுதான் மரணம் என்பது. நாம் மரணித்த பிறகு இன்னொரு வாழ்வை நாம் சந்திக்கவிருக்கின்றோம் என்பதை நம்பிக்கை கொள்ளாதவர்கள் அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களாக மோமின்களாக ஆக முடியாது. ஏனென்று சொன்னால் ஈமானுடைய அடிப்படையான நம்பிக்கைகளில் ஒன்று வாழ்க்கை மரணத்திற்கு பிறகு மீண்டும் நாம் உயிரோடு
நாம் நம்பிக்கை கொள்வதாகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களாகிய நம்முடைய வாழ்வை 3 நிலைகளில் அல்லாஹ் அமைத்திருக்கின்றார். முதலாவது, நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கை. இந்த உலகத்தில் நாம் உடலோடும் உயிரோடும் வாழ்கின்றோமே, இது நமதுடைய வாழ்க்கையின் முதலாவது நிலை. இரண்டாவது நிலை, நாம் மரணித்த பிறகு அல்லாஹ் கியாமத் நாளில் மீண்டும் நம்மை உயிர் கொடுத்து எழுப்பும் வரை, கியாமத் நாளில் அல்லாஹ் நம்மை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்று சொன்னால், முதலாவது சூர் ஊடப்பட்ட பிறகு நாம் அனைவரும், உலகத்தில் உள்ள அனைவரும், அதுபோன்று பர்சகுடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கையில் அனைவருமே மரணித்து விடுவார்கள். அந்த மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் மீண்டும் மறுமை நாளில் உயிர் கொடுத்து எழுப்புவான். அப்ப நாம் நம்முடைய இரண்டாவது வாழ்க்கை, நாம் மரணித்து இந்த உலகத்தை விட்டு நாம் மரணித்தது முதல் அல்லாஹ் மறுமை நாளில் நம்மை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பும் வரை நாம் வாழக்கூடிய கபருடைய வாழ்க்கை. கபூர் என்றால் அது ஒரு திரை மறைவு வாழ்க்கை, பர்சகுடைய வாழ்க்கை என்று திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிறது. அந்த பர்சகுடைய வாழ்க்கையில் நாம் உடலோடும் உயிரோடும் நாம் இருப்போம். அதுபோன்று மூன்றாவது வாழ்க்கை, மறுமையில் நாம் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல்வேறு வசனங்களில் நாம் மரணித்த பிறகு சந்தைக்கு எடுக்கக்கூடிய பர்சகுடைய வாழ்வை பற்றி அல்லாஹ் நமக்கு எடுத்துச் சொல்கிறார். திருமறை குர்ஆனிலே சூரத்துல் மூமினூன் என்ற அத்தியாயத்தில் 100வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வமின் வராயிஹிம் பர்ஸஹும் இலா யௌமி யுபஅஸூன். அவர்கள் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய நாள் வரை அவர்களுக்கு முன்னால் பர்ஸஹ் என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது ஒரு திரைமறைவு வாழ்க்கை. அந்த வாழ்வை இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய யாரும் அறிந்து கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய யாரும் அந்த பர்சக் உடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களை, அந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களை நாம் அவர்கள் பேசுவதை உணர முடியாது, அவர்களது வாழ்வை நாம் அறிய முடியாது. நாம் பேசினாலும் அவர்களுக்கு கேட்காது, அவர்கள் பேசுவது நமக்கு கேட்காது. அதுபோல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் பர்சகுடைய வாழ்க்கை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், இன்னக லா துஸ்மிஉல் மௌதா. நபியே, மரணித்தவர்களை உம்மால் செவியேற்க செய்ய முடியாது. ஒருவர் இந்த உலகத்தை விட்டு மரணித்து விட்டார் என்று சொன்னால் உயிரோடு இருக்கக்கூடிய நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் அவர்களுக்கு கேட்க. அதே போன்று ஒமான்சரி முஸ்லிம்களில் மற்ற குபூர். நிறைய கபூர்களில் உள்ளவர்கள், கபூர்களில் உள்ளவர்களை உம்மால் செவியேற்க செய்ய இயலாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஒருவன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் அவர்களோடு எந்த தொடர்பும் நாம் கொள்ள முடியாது. அதே நேரத்தில் மரணித்து விட்டவர்கள் அவர்களும் ஒரு வாழ்க்கையில் இருக்கின்றார்கள். ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் பர்சகுடைய வாழ்க்கையில் 3 விதமான மனிதர்களுடைய நிலை இருக்கிறது. ஒரு கூட்டம் அல்லாஹ்வை மறுத்த காபிர்கள், முனாஃபிகீன்கள். இவர்களுடைய பர்சக் வாழ்க்கை எப்படி இருக்கும், கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை திருமறை குர்ஆனும் நபிமொழிகளும் நமக்கு எடுத்துரைக்கிறது. இரண்டாவது, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அதிகமாக பாவங்கள் செய்த மனிதர்கள். இவருடைய மரணத்திற்கு பிறகு உள்ள பர்சக் வாழ்க்கை, திரைமறை வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதையும் திருமறை குர்ஆனும் நபிமொழிகளும் நமக்கு எடுத்துரைக்கிறது. மூன்றாவது, மூமினுடைய ஒரு வாழ்க்கை. நாம் இன்றைய ஜும்மாவுடைய மூமினுடைய வாழ்க்கை பர்சக் உலகத்தில் எவ்வாறு இருக்கும் என்பதைத்தான் நாம் பார்க்க விரும்புகிறோம். நாம் மரணித்த உடனேயே நம்முடைய பர்சகுடைய வாழ்க்கை ஆரம்பமாகி விடுகிறது. நாம் நம்முடைய மரணித்தவருடைய உடலை நாம் அடக்கம் செய்கின்றோம். அந்த உடலை நாம் ஒரு
ஆனால் மற்றவருடைய உலகத்திலே நாம் உடலோடும் உயிரோடும் இருக்கிறோம் என்பது அடக்கம் செய்யப்பட்ட உடலை குறிக்க. நாம் ஒருவரை அடக்கம் செய்தாலும் சரி, அடக்கம் செய்யாவிட்டாலும் சரி, அவன் கடலில் இருந்து மரணித்தாலும் சரி, எரித்து சாம்பலாக்கப்பட்டாலும் சரி, அது பணவர்கள் அவனை சாப்பிட்டாலும் சரி, ஒருவன் எப்படி மரணித்தாலும் சரி, அவன் பர்சகுடைய உலகத்தில் உயிரோடும் உடலோடும் அவன் இருப்பான். நாம் இந்த உலகத்தில் அடக்கம் செய்யக்கூடிய உடல் நம்முடைய கண்பார்வைக்கு மக்கி போனதாக தெரிகிறது. அந்த உலகம் அல்ல, அந்த உலகத்தை நாம் அறியவே முடியாது. பர்சகுடைய உலகத்தில் இந்த உலகத்தில் ஒருவன் மரணித்து விடுகிறான். நாம் அவனை அடக்கம் செய்யாவிட்டாலும் அவனுடைய வாழ்க்கை அதை தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். ஒருவன் மரணித்த உடனே மரணித்த அன்று அவனுடைய பர்சகுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிவிடுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், சூரா அன்ஆம் என்ற அத்தியாயத்தில் 93வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அநியாயக்காரர்களுடைய மரணத்தை பற்றி, மரண தருவாயை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, மலக்குமார்கள் தன்னுடைய கைகளை விரித்து அவருடைய உயிர்களை அவர்கள் வெளியேற்றுவார்கள். உங்களுடைய உயிர்களை வெளியேற்றுங்கள் என்று மாணவர்கள் கூறுவார்கள். அவர்களை நோக்கி சொல்வார்கள், அல் யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூனி பிமா குன்தும் தகூலூன அலல்லாஹி கைரல் ஹக். நீங்கள் அல்லாஹ்வின் மீது உண்மைக்கு புறம்பான அவதூறுகளை, பொய்களை சொல்லிக் கொண்டிருந்த காரணத்தினால் இன்றைய தினம் அவன் என்றைக்கு மரணிக்கின்றானோ அன்றைய தினம் நீங்கள் வேதனையை சுவையுங்கள். அவனுடைய பர்சகுடைய வாழ்க்கையில் அவனுக்குரிய வேதனை அன்றைய தினமே துவங்கி விடுகிறது. அன்றைய தினம் என்று சொன்னால் அவனுடைய உயிர் கொண்டு செல்லப்பட்டு பதிவு செய்யப்பட்டு மீண்டும் அது பர்சகுடைய வாழ்க்கையில் அவனுடைய உடலில் கொண்டு வரப்பட்டவுடன் அவனுடைய அந்த நாம் அடக்கம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அன்றைய தினமே அவனுடைய பர்சகுடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை துவங்கி விடுகிறது. அதற்கு நான் சொல்வார்கள், இன்றைய தினம் நீ இறைவனுடைய வேதனையை துவைத்துப்பார் என்று அவனுக்கு சொல்லப்படும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக அற்புதமாக ஒருவர் மரணித்து விட்டால், மரணித்த உடனேயே மரணித்த அன்று அவனுடைய பர்சகுடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை ஆரம்பமாகி விடுகிறது என்பதை நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். சஹீஹுல் புகாரியில் 4734வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அடிமை இருந்தார். அவருடைய பெயர் ரிபாஆ இப்னு ஸைத். இந்த அடிமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கைபர் யுத்தத்திற்கு செல்கிறார். கைபர் யுத்தத்திலே அவர் இருந்து கொண்டிருக்கும் பொழுது, யுத்தம் முடிந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது, எங்கிருந்தோ வந்த அடையாளம் தெரியாத அம்பு அவருடைய கழுத்து பகுதியில் தாக்கி அவர் மரணித்து விடுகிறார். அவர் மரணித்து கிடக்கும் பொழுது சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஹனி அன்ஹு அஷ்ஹாதா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைத்துவிட்டது என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், வாழ்த்து சொல்லுங்கள் என்று சஹாபாக்கள் கூறுகிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கல்லா வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதி, முஹம்மதுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, இன்ன ஷம்ஸத லதல்தஹிபு அலைஹி நாரன் அஹலதா மின வனாயி யௌம கைபர். கைபர் யுத்தத்திலே கனிமத் பொருட்களை பங்கு வைத்து கொடுப்பதற்கு முன்பாகவே அவர் ஒரு போர்வையை திருடி இருக்கிறார், எடுத்து வைத்திருக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கைபர் யுத்தத்தில் பங்கு வைப்பதற்கு முன்பாகவே அவர் எடுத்த அந்த போர்வை அவர் மீது நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது. அவர் மரணித்திருக்கின்றார். மரணித்தோடனே அவருடைய பர்சக் உலகத்தில் என்ன நடக்கிறது சொல்றாங்க. அவர் ஒரு போர்வையை செய்து விட்டார், திருடி வைத்துக் கொண்டார். அது அவர் மீது நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது. அவர் நரகவாசியாக ஆகிவிட்டார். அப்படி சொன்னவங்க இரண்டு நபி தோழர்கள், அவங்க ரெண்டு செருப்பு வாங்க இருக்காங்க, ஒழிச்சு வச்சிருக்காங்க. கனிமத்தில் உள்ளது கிடையாது. அதை உடனே அவங்க திருப்பி கொடுக்குறாங்க பயத்துல. அப்ப நபிகள் சொல்றாங்க, ஷிராகானி மின்னார், இந்த இரண்டும் நரகத்துடைய செருப்புவார்கள் என்று சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ் நபிமொழியை சிந்தித்து பாருங்கள். ஒருவர் யுத்தத்திலே கொல்லப்படுகின்றார், கொல்லப்பட்ட உடனேயே அவருடைய பர்சக் உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து வைக்கிறார்கள். அதே போன்று ஒரு மூமின் அவன் மரணித்த உடனேயே அவனுடைய
பர்சகுடைய உலகத்தில் சொர்க்க வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அவர் நபிமுறையை தெளிவாக குறிப்பிடுகிறது. ஆகிரத்தில் சொர்க்க வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நபிமுறையில் நமக்கு தெளிவாக குறிப்பிடுகிறது. என்றாலும் ஒருவன் மரணித்த உடனேயே அவன் சொர்க்கவாதியாக சொர்க்கத்துடைய வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியவராக ஆகிவிடுகிறான். சூரா யாசினிலே அல்லாஹ் கூறுகின்றான், ஒரு ஊருக்கு அல்லாஹ் 2 நபிமார்களை அனுப்பினான். அந்த ஊர் மக்கள் அந்த நபிமார்களை பொய்யென கருதினார்கள். 3வது ஒரு நபியை அல்லாஹ் அனுப்பினான். ஆனால் அந்த ஊர் மக்கள் 3 நபிமார்களை பொய்யென கருதினார்கள். அந்த ஊரின் கடைக்கோடியிலிருந்து ஒரு மனிதர் வந்து இந்த நபிமார்களுக்கு உறுதுணையாக அவர் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்கின்றார். அதை பற்றி யாசின் சூராவிலே அந்த வரலாறு விரிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஊர் மக்கள் ஊரினுடைய கடைக்கோடியிலிருந்து வந்த அந்த நல்லடியாரை கொன்று விடுகிறார்கள். அவரை கொன்றவுடன் அல்லாஹ் திருமலை குர்ஆனில் சொல்கிறான், சொர்க்கத்தில் நுழை என்று அவருக்கு சொல்லப்பட்டது. ஒரு மூமின் மரணித்த உடனேயே அவருடைய பர்சகுடைய வாழ்க்கையில் அவன் சொர்க்க வாழ்க்கைக்கு தயாராகி விடுகிறார். அது எப்படி என்பதை நாம் விரிவாக பார்ப்போம். அவருக்கு சொல்லப்பட்டது நீ சொர்க்கத்தில் நுழை என்று அவருக்கு சொல்லப்பட்டது. அவர் சொர்க்கத்தில் இருந்தோடு சொன்னால் என்னுடைய இறைவன் என்னை மன்னித்து என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்பதை என்னுடைய சமுதாயம் அறிய வேண்டும் என்று அவர் கூறுகிறார். நல்லடியார்கள் பர்சகுடைய உலகத்தில் இருக்கும் பொழுதும் இந்த உலகத்துடைய நிகழ்வுகள் அவருடைய மனத்திரையில் சிந்தனையில் ஆழமாக பதிந்திருக்கிறது என்பதை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியல. என்னுடைய சமுதாயம் தெரியவில்லை என கொண்டு போட்டாங்க. என்னுடைய இறைவன் சொர்க்கத்தை தந்து என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்பதை என்னுடைய சமுதாயம் அறிய வேண்டும் என்கிறார். அவருடைய சமுதாயம் அவருக்கு செய்த கேள்விகளை அவர் பர்ச உலகத்தில் நினைத்து பார்க்கின்றார். அவர் பர்ச உலகத்தில் இருக்கும் பொழுது இந்த உலகத்துடைய சில நிகழ்வுகள் ஞாபகங்கள் அங்கே இருக்கும் என்பதையும் திருமலை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதே போன்று சூரத்துல் நஹ்ல் என்ற அத்தியாயத்தில் 32வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லதீன தவஃபாஹுல் மலாயிகத்து தய்யிபீன், நல்லவர்களாக இருக்கக்கூடிய நிலையில் பரிசுத்தமானவர்களாக இருக்கக்கூடிய நிலையில் நல்லடியார்களை மலக்குமார்கள் கைப்பற்றுவார்கள். மலக்குமார்கள் சொல்வார்கள், ஸலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், உதுகுல் ஜன்னத பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்து கொண்டிருந்த நல்லவர்களுக்காக நீங்கள் சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று நல்லடியாருடைய உயிரை கைப்பற்றும் பொழுதே வானவர்கள் சொல்வார்கள் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதி அடைந்த ஆத்மாவே, நல்லடியாரை பார்த்து அவருக்கு சொல்லப்படும், நிம்மதி அடைந்த ஆத்மாவே, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா, நீ திருப்தி கொண்டவனாக, அல்லாஹ்வை நீ பொருந்தி கொண்டவனாக, இறைவனால் நீ பொருந்திக் கொள்ளப்பட்டவனாக நீ ஒரு இறைவனை நோக்கி திரும்பிவிடு. பதுபுரி ஃபீ இபாதி, என்னுடைய அடியார்களோடு நீ சேர்ந்து விடு. பதுபுரி ஜன்னதி, என்னுடைய சொர்க்கத்தில் நீ நுழைந்து விடு என்று நல்லடியார்களுக்கு அவருடைய மரண தருவாயில் சொல்லப்படும் என்பதை திருமலை குர்ஆன் எடுத்துரைக்கிறது. அதே போல் அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, எவர்கள் எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக வாழ்ந்து இந்த உலகத்தில் மரணத்தை தழுவுகிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவருடைய மரண நேரத்தில் மலக்குமார்கள் அவர்கள் மீது இறங்குவார்கள். அவர்கள் சொல்வார்கள், தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லாஹ் தகாஃபு வலா தஹ்சனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன், நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நல்லடியார்களுக்கு சொல்லப்படும் என்பதை திருமலை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. அப்போது நல்லடியார் அவர் மரணிக்கும் பொழுதே அவர் சொர்க்க வாழ்க்கை நோக்கி செல்கின்றார். பர்சகுடைய உலகத்தில் அவர் சொர்க்கத்துடைய வாழ்க்கை அனுபவிக்கின்றார். எப்படி அனுபவிக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார்கள். ஒரு தடவை சஹீஹ் திருமிதி அகமது போன்ற கருதங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நபிகளுடைய ஜனாசாவில் அல்லாஹ்வின் தூதர் உரையாற்றுகிறார்கள். இஸ்தஈனு அஸாபில் கபர், கபருடைய வேதனையை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள் என்று 3 முறை அவர்கள் கூறுகின்றார்கள். சொல்லிவிட்டு
ஒரு மூமினான அடியான் இந்த உலகத்தை பிரிந்து அவன் மறுமையை முன்னோக்கும் பொழுது வானத்திலிருந்து மலக்குமார்கள் அப்படியே வெள்ளை நிற முகங்களோடு இறங்குகிறார்கள். காண உஜூஹும் அஷம் கண்ண உஜூஹும் அஷம், அவருடைய முகங்கள் சூரியனை போன்று பிரகாசமாக இருக்கும். அவர்களோடு கப்பலுமின் அஸ்பான் ஜன்னா, சொர்க்கத்துடைய கப்பல் துணிகள் வைத்திருப்பார்கள். ஜன்னா, சொர்க்கத்துடைய நறுமண பொருட்களை வைத்திருப்பார்கள். மரண தருவாயில் இருக்கக்கூடிய அடியானுக்கு பார்வை எட்டும் தூரத்திலே அந்த வானவர்கள் கூட்டமாக மலக்குமாக வருவார்கள். நல்லடியாருடைய உயிரை கைப்பற்றுவதற்கு மலக்குமாக கூட்டமாக வருவார்கள். அவருடைய பார்வை எட்டக்கூடிய தூரத்தில் இருப்பார்கள். அப்பொழுது அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்கென்று நியமிக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட மலக்கு வந்து அவருடைய தலையின் அருகில் அமர்ந்து அவர் சொல்வார், ஐயத்துஹ நஃப்ஸு ஸய்யிபா, பரிசுத்தமான ஆத்மாவே, உஹ்ருஜி இலா மஃஃபிரத்தின் மினல்லாஹி வ ரிضவான், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கியும் அவருடைய பொருத்தத்தை நோக்கியும் நீ வெளியேறு. அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, யா ஐயத்துஹ நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதியடைந்த ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்திய்யா, நீ பொருந்திக் கொண்டவனாகவும் பொருந்திக் கொள்ளப்பட்டவனாகவும் உன்னுடைய இறைவனை நோக்கி திரும்பி விடு என்று திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிறது அல்லவா. மலக்குமார்கள் சொல்வார்கள், நல்ல ஆத்மாவே, நல்லவனே, உன்னுடைய இறைவனின் மன்னிப்பை நோக்கியும் அவருடைய திருப்தியை நோக்கியும் நீ வெளியேறு என்று அவர்கள் சொல்வார்கள். அந்த உயிர் ஒரு தோல் பையிலிருந்து தண்ணீரை வெளியேற்றினால் எவ்வளவு இலகுவாக அந்த தண்ணீர் வெளியேறுமோ அதுபோன்று நல்லவருடைய உயிர் கைப்பற்றப்படும். அந்த மலக்குள் அதை கைப்பற்றினால் கண்மூடி முழிப்பதற்குள் அந்த வானவர்கள் கூட்டமாக வந்தார்களே, அந்த வானவர்கள் அந்த உயிரை எடுத்துக் கொள்வார்கள். உயிரை எடுத்துக்கொண்டு அதனை அந்த சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்த கப்பல் துணிகளை அந்த உயிரை வைக்கிறார்கள். சொர்க்கத்துடைய நறுமணத்தை அதில் தெரிகிறார்கள். அந்த ஆத்மாவிலிருந்து, அந்த ரூஹிலிருந்து அற்புதமான ஒரு கஸ்தூரி நறுமணம் அப்படியே வெளிப்படுகிறது. அந்த கஸ்தூரி நறுமணம் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள எல்லா இடங்களையும் சென்றடைகிறது. அப்படியே அந்த உயிரை வானவர்கள் விண்ணோதத்தை நோக்கி கொண்டு செல்கிறார்கள். இப்பொழுது உயிர் மட்டும்தான் கொண்டு செல்லப்படுகிறது. அந்த உயிர் விண்ணோதத்தை நோக்கி கொண்டு செல்லப்படுவது ஒவ்வொரு வானத்தை கடந்து செல்லப்படுவதும் அந்த மலக்குமார்கள் கேட்பார்கள், மாகாத பையில் இந்த பரிசுத்தமான ஆன்மா யார் என்று கேட்கும்போது அவனுடைய பெயர்களிலே மிக அழகான பெயரை அங்கு சொல்லப்பட்டு இன்னாருடைய மகன் இன்னார் என்று அறிவிக்கப்படும். அப்படியே அந்த மோமினுடைய அந்த ரூம் அது வெள்ளியின் என்ற உயரமான இடம். அந்த வெள்ளியின் என்ற இடத்தில் தான் நல்லடியாருடைய உயிர்கள் பதிவு செய்யப்படும். அந்த வெள்ளியின் என்ற இடத்திற்கு 7வது வானத்திலே வெள்ளியின் என்ற இடத்திலே அங்கே பதிவு செய்யப்படும். அல்லாஹ் கூறுவான், உக்துபு கிதாப அப்தி ஃபீ இல்லியின், என்னுடைய அடியானுடைய ஏட்டை நீங்கள் வெள்ளியில் பதிவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு மீண்டும் அல்லாஹ் கூறுவான், அவனுடைய ரூஹை நீங்கள் பூமிக்கு கொண்டு செல்லுங்கள். என்ன காரணம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவான், அந்த மண்ணிலிருந்து தான், அந்த பூமியிலிருந்து தான் அவர்களை படைத்தேன். அந்த பூமிக்கு நான் மீண்டும் அவர்களை கொண்டு செல்வேன். மீண்டும் மற்றவர்களை அந்த மண்ணிலிருந்து அவர்களை நான் வெளிப்படுத்துவேன். அல்லாஹ் நம்மை மண்ணிலிருந்து படைத்தான் என்ற ஒரே காரணத்திற்காக வெள்ளியில் பதிவு செய்யப்பட்டு அந்த ரூம் மீண்டும் பூமிக்கு கொண்டு வரப்படுகிறது. உலகம் என்பது திரைமறை வாழ்க்கை என்பது இந்த உலகம் தான். இந்த உலகத்திலும் அந்த உயிர் வாழும், வானத்திலும் அந்த உயிர் வாழும். எப்படி என்பதை நாம் பார்ப்போம். அப்பொழுது நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், அவனுடைய உயிர் அவனுடைய உடலிலே மீண்டும் சேர்க்கப்படுகிறது. எந்த உடல் அல்ல, நாம் அடக்கம் செய்கிறோம் அது மண்ணோடு மண்ணால் நம்முடைய பார்வைக்கு மக்கி போகும். மனுஷனுடைய உலகத்திலே அவனுடைய உடலில் அது சேர்க்கப்படுகிறது. நாம் இந்த உலகத்தில் எப்படி உயிரோடும் உலகோடும் இருக்கிறோமோ அதுபோன்றுதான் நாம் மனுஷனுடைய உலகத்திலும் நாம் அறிய முடியாத உயிரோடு இருக்கக்கூடிய அறிய முடியாத அந்த உலகத்திலும் நாம் உடலோடும் உயிரோடும் இருக்கும். இது இஸ்லாத்துடைய அடிப்படை நம்பிக்கைகளில் ஒன்று. என்ன காரணம்? சில வழிகள் சொல்கிறார்கள், மனுஷனுடைய உலகத்தில் உயிர் மட்டும்தான் இருக்கும், உடல் கிடையாது என்பார்கள்.
வந்து சேர்க்கப்படும். கொண்டு வந்து சேர்க்கப்பட்டவுடன் 2 மாணவர்கள் வருகிறார்கள். அவனை எழுந்து உட்கார வைக்கிறார்கள். அவர்களிடம் கேட்கிறார்கள், மன்றப்பும் உன்னுடைய இறைவன் யார்? இது சும்மா கேள்வி பதில் நிகழ்ச்சி இல்லை. அவனுடைய வாழ்க்கை அங்கே சுருக்கமாக பரிசோதிக்கப்படுகிறது. வாழ்க்கை பரிசோதிக்கப்படுகிறது. அங்கே அவன் இறைவன் இந்த உலகத்தில் வாழ்வது இறைவனுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்தால், நபிவழியை பின்பற்றி வாழ்ந்தால் அவன் தெளிவாக பதிலை சொல்வான். இது ஏதோ ஒருவரை கேள்வி ஒருவரை பதில் என்பதல்ல. இது ஒரு மூமின் வாழ்ந்த வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கை 4 கேள்விகள் அங்கே தீர்மானிக்கப்படுகிறது. மற்றப்பு உன்னுடைய இறைவன் யார்? அந்த மூமின் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்தவர். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்களுக்கு அந்த பதில் சொல்ல முடியாது. தர்காவை நம்பியவர்கள், மௌலிதை மூடி கண்டவர்கள், பூஜை புரஸ்காரங்கள், சூனியம், ஜோசியம் என்றெல்லாம் இணை வைப்பு காரியங்களை மூடி கிடந்தவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது. மற்றப்பு உன்னுடைய இறைவன் யார்? ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்றாலும் பதில் சொல்ல. நம்முடைய வாழ்க்கை உலகத்தில் அப்படித்தான் இருந்தது. மாதீனும் உன்னுடைய மார்க்கம் எது? தீனி அல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று அவனுடைய வாழ்க்கை உலகத்தில் அப்படி வாழ்ந்தான். அவன் இஸ்லாமிய அடிப்படையில் நபிகள் நாயகத்தை மட்டும் பின்பற்றி வாழ்ந்தான். அவன் மதுஹப் பிரிவுகளுக்குள் செல்லவில்லை. வஹீக்கு மாற்றமாக வேறு எதையும் அவன் பின்பற்றவில்லை. அப்படி வாழ்ந்தால் அங்கே அந்த பதில் வராது. தீனி இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்வான். மாஹால ரஜுல்லதி போடித்த பீட்டும் நபிகள் நாயகம் குறித்து கேட்கப்படும். உங்களுக்கு அனுப்பப்பட்டாலே அந்த மனிதர் யார்? நபிகள் நாயகத்தை காட்டி கேட்கப்படலாம். அந்த கேள்வி நபிகள் நாயகத்தை காட்டி கேட்கப்படக்கூடிய தோரணையில் தான் இருக்கிறது. உங்களுக்கு அனுப்பப்பட்டாலே இந்த மனிதர் யார்? அப்பொழுது அவன் சொல்வான், அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று பதில் சொன்னவுடன், நீ எப்படி அதை அறிந்து கொண்டாய்? நீ எப்படி அதை அறிந்து கொண்டாய்? கலத்து கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் படித்தேன். அதை நான் நம்பிக்கை கொண்டேன். அதை நான் உண்மைப்படுத்தினேன். அல்லாஹ்வுடைய வேதத்தை மந்திரமாக படிக்கக்கூடியவர்கள் இந்த பதிலை சொல்ல முடியாது. ஒவ்வொரு வசனத்தை படிக்கும் பொழுதும் இது என்னுடைய இறைவன் எனக்கு நான் எவ்வாறு வாழ வேண்டும் என்று காட்டிய வழிமுறை, என்னுடைய வழிகாட்டி இந்த வேதம் என்ற அடிப்படையில் குர்ஆனை படித்தவர்கள் தான் இந்த பதிலை சொல்ல முடியும். அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் படித்தேன், நம்பினேன், உண்மைப்படுத்தினேன். இதுதான் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எவ்வாறு இருந்தது என்பதை 4 கேள்விகளுக்குள் சுருக்கப்படுகிறது. 4 கேள்விகளுக்கும் அவனுடைய வாழ்க்கை உள்ளடக்கப்படுகிறது. உலக வாழ்க்கை உள்ளடக்கப்படுகிறது. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் அழைப்பார். அது இறைவனுடைய சப்தம் தான். என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான். அவனுக்கு சொர்க்கத்திலிருந்து விரிப்பை விரியுங்கள். பர்தவுடைய உலகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் அங்கே தொடர்பு ஏற்படுகிறது. எப்படி? நம்முடைய அறிவால் அதை நாம் அறிந்து கொள்ள முடியாது. இது நம்பிக்கை. நம்பியவன் மூமின், நம்பாதவன் காஃபிர். அவ்வளவுதான். மறுத்தவன். காஃபிர் என்றால் தீயவர் அல்ல, அதை நம்பாதவன், மறுத்தவன். சொர்க்கத்திலிருந்து அவனுக்கு ஒரு விரிப்பை விரியுங்கள். வாழ்க்கை சோகங்கள் என்ன? சொர்க்கத்திலிருந்து அவனுக்கு ஆடையை அணியுங்கள். சொர்க்கத்தை நோக்கி அவனுக்கு ஒரு வாசலை திறந்து விடுங்கள். பர்தவுடைய உலகம் பூமி. ஆனால் அந்த பூமியிலிருந்து சொர்க்கத்தை நோக்கிய வாசல். இந்த வாசல் எதற்காக என்பதை நாம் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அவனுக்கு சொர்க்கத்திலிருந்து ஒரு வாசலை திறந்து விடுங்கள் அப்படின்னு சொன்னவுடன், சொர்க்கத்துக்கு அப்படி ஒரு வாசல் திறக்கப்பட்டவுடன் சொர்க்கத்துடைய அந்த நறுமணம், சொர்க்கத்துடைய அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் அப்படியே அங்கே அவனுக்கு பர்தவுடைய அவன் தங்கியிருக்கக்கூடிய இடத்திற்கு வருகிறது. வந்தவுடன் அவனுடைய பார்வை எவ்வளவு தூரம் செல்லுமோ அந்த அளவுக்கு அவனுடைய கபூர் அங்கே விசாலமாக்கப்படுகிறது. விசாலமாக்கப்பட்டவுடன் அங்கே அற்புதமான தோற்றத்தில் ஒரு மனிதன் வருகிறார். அப்பொழுது அவனுடைய ஆடை மிக அழகாக,
அவன் வானத்திலிருந்து விழுந்தவனும் அல்ல, பூமியிலிருந்து முளைத்தவனும் அல்ல. ஒரு மனிதன் அற்புதமான ஆடை, அற்புதமான நறுமணத்தோடு ஒரு மனிதன் வருகின்றான். அப்பொழுது அவன் வந்து கூறுகின்றான், அபிஷிர் பில்லதி எதுவும், உனக்கு எது சந்தோஷம் அளிக்குமோ மகிழ்ச்சி அளிக்குமோ அதை கொண்டு லட்சியத்தை பெற்றுக்கொள். ஹாதா எவ்வளவு கல்லறி கொடுத்த, உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் இதுதான், உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் இதுதான். இப்ப எப்போது ஒரு அடியார் கேட்பான், நீ யாருப்பா? உன்னுடைய முகத்தை பார்த்தாலே நல்லதை கொண்டு வரக்கூடிய முகமாக தெரிகிறது. அவன் சொல்வான், ஆனா அமர்வாய், நான் தான் நீ செய்த நல்லறங்கள், நான் செய்த நல்லறங்கள் அங்கே நம்முடைய வர்க்கமுடைய உலகத்திலே அழகிய மனித தோற்றத்தோடு நறுமணத்தோடு வருகிறது. தொலைந்த அடியான் சொல்வான், ரப்பி அபிவிஸ்தா, இறைவா கியாமத் நாளை சீக்கிரம் ஏற்படுத்து, கியாமத் நாளை சீக்கிரம் ஏற்படுத்து, நான் சொர்க்கத்தில் சென்று என்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும், என்னுடைய செல்வத்தை பார்க்க வேண்டும் என்று இவன் அவசரப்படுவான். அப்பொழுது மலக்குமார்கள் சொல்வார்கள், நம் புதுமா பிள்ளையுடைய தூக்கத்தை போன்று நீ தூங்கு. நாங்கள் நிறுத்துகிறோம், புதுமா பிள்ளையுடைய தூக்கத்தை போன்று தூங்குதல் சொன்னால் தூக்கம் நாம் நினைத்துக் கொள்கிறோம். அது தூக்கம் அல்ல. அரபி மொழியில நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு தூக்கம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். கடல் அப்படியே அமைதியாக இருக்கும் பொழுது நாமல் பகல், கடல் தூங்கி விட்டது அப்படி என்றால் கடல் அமைதியாக இருக்கிறது என்று அதனுடைய பொருள். அதுபோன்று ஒரு மனைவி கணவன், ஒரு கணவன் மனைவியிடமிருந்து நிம்மதியை பெறும் பொழுது அரபி மொழியை சொல்வாங்க, நாம இல்லா சௌதிகா, அவனுடைய மனைவியிடமிருந்து அவன் நிம்மதியை பெற்று விட்டார். அதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நாம். அப்ப நம், நீ தூங்கு என்று சொன்னால் நீ நிம்மதியாக இரு. எந்த மாதிரி நிம்மதியாக உலகத்தில் தூங்குகிறோம் அந்த தூக்கம் அல்ல. நவமத்தில் ஆகும் புதுமா பிள்ளை தூங்குவது போன்று, புதுமா பிள்ளை நிம்மதி பெறுவது போன்று நீ நிம்மதியாக இரு. எதுவரை நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், கியாமத் நாள் வரை நீ நிம்மதியான அந்த வாழ்க்கையில் இரு. இதை இன்னொரு நபிமொழியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த மலக்குமார்கள் அவர்களுக்கு சொல்வார்கள், உஸ்குன், நீ நிம்மதியாக இரு, என்னுடைய குடும்பத்தை நான் கியாமத் நாளில் சென்று பார்க்க வேண்டும், என்னுடைய செல்வத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்வது உஸ்குன், நீ நிம்மதியாக இரு, கியாமத் சந்திக்கிற வரைக்கும் நீ நிம்மதியாக இரு என்று மலக்குமார்கள் அவர்களுக்கு சொல்வார்கள். அவனுடைய சொர்க்க வாழ்க்கை அவன் உயிரோடு உடலோடு பக்தனுடைய உலகத்தில் இருந்தாலும் நீ நிம்மதியாக இருப்பாயாக என்று மலக்குமார்கள் சொன்னவுடன் அவனுடைய ரூஹுடைய சொர்க்க வாழ்க்கை அங்கே ஆரம்பமாகிறது. அவன் பக்தனுடைய உலகத்தில் உயிரோடு உலகோடு தான் இருக்கின்றான். ஆனால் பக்தனுடைய உலகத்தில் சில இன்பங்கள் அவனுடைய ரூஹுக்கு மட்டும் அங்கே கொடுக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இவை நாம் பல்வேறு செய்திகளில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வாய்ப்பு நமக்கு இதே ஜும்மாவில் கிடைக்கும் பொழுது அந்த ரூஹ் எப்படி சொர்க்கத்துடைய இன்பங்களை அனுபவிக்கிறது என்பதை நாம் விரிவாக இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வாய்ப்பில் பார்ப்போம் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நவீன சமீப சில நாட்களாக நம்முடைய தமிழகத்தில் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை குறிவைத்து பல்வேறு விதமான அவதூறு பிரச்சாரங்கள், பொய் பிரச்சாரங்கள், சினிமா படங்கள் என்ற போர்வையில், கருத்து சுதந்திரம் என்ற போர்வையில் முஸ்லிம் அல்லாதவர்கள் மத்தியிலே மிக வீரியமாக கொண்டு செல்லப்படுகிறது. நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய
இத்தா என்கின்ற சட்டம். ஒரு பெண் கணவனால் விவாகரத்து செய்யப்பட்டால் அல்லது ஒரு பெண்ணுடைய கணவன் மரணித்து விட்டார் அல்லது ஒரு பெண் கணவனை வேண்டாம் என்று குதா என்று சொல்வார்கள், குது முறையில் பிரிந்துவிட்டால் இதற்கெல்லாம் இஸ்லாம் அந்த பெண் மறு திருமணம் செய்வதற்குரிய காலக்கெடுவை நிர்ணயித்திருக்கிறது. கணவன் மரணித்து விட்டால் அந்த பெண் கருவுறாமல் இருந்தால் அவள் 4 மாதம் 10 நாட்கள் கணவனுக்காக அவள் கவலை துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும். அந்த 4 மாதம் 10 நாட்களில் கணவனுக்கு அலங்கரிப்பதை போன்று தன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடாது. கணவன் மூலமாக அவள் கருவுற்றிருந்தால் அதை மறைப்பது கூடாது. இது போன்ற சில ஒழுக்கங்கள். அவள் அந்த 4 மாதம் 10 நாட்கள் நகை அணிவது கூடாது. அவசிய தேவைகளுக்காக வீட்டை விட்டு வெளியே சென்று கொள்ளலாம் என்றெல்லாம் திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிறது. ஒரு பெண் கணவனை இழந்து விட்டால் என்று சொன்னால், ஒரு பெண்ணுடைய கணவன் மரணித்து விட்டான் என்று சொன்னால், அந்த பெண்ணை திருமணம் செய்ய விரும்பக்கூடிய முஸ்லிம்கள் நேரடியாக திருமண ஒப்பந்தத்தை பேசிவிடக்கூடாது, மறைமுகமாக சாடை மாலையாக தெரிவிக்கலாம் என்றெல்லாம் திருமறை குர்ஆன் சொல்லிக்காட்டுகிறது. இஸ்ஸா என்பது அது ஒரு இருட்டறையில் போட்டு அடைத்து வைப்பதல்ல. நாம் பல உரைகளை அதற்குரிய ஆதாரங்களோடு, குர்ஆன் வசன ஆதாரங்களோடு, நபிமொழிகள் ஆதாரங்களோடு நாம் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். பல்வேறு மார்க்காளர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். ஆனால் இஸ்ஸா என்பது இஸ்லாமிய பெண்களை கொடுமைப்படுத்துவது, அவர்களை கேவலப்படுத்துவது என்று நம்முடைய நடைமுறையில் இல்லாத பொய்களை எல்லாம் மிக கேவலமாக சித்தரித்து திருமறை குர்ஆனுடைய வசனங்களையும் இணைத்து சினிமா படங்கள் எடுத்து நிற்கிறாங்க. முஸ்லிம் அல்லாதவர்கள் மத்தியில் இஸ்லாத்தை பற்றிய வெறுப்பை அவர்கள் உண்டாக நினைக்கிறார்கள். நம்முடைய மார்க்கத்தை தவறாக சித்தரிக்க நினைக்கிறார்கள். அதுபோன்று நம்முடைய சமுதாய கலாச்சாரங்கள், முஸ்லிம் பெண்கள் பர்தா போட்டுக்கொண்டு மாலைக்கடான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் என்று ஒரு சினிமா படம். அதுபோன்று இஸ்லாமிய ஆண்கள் முஸ்லிம் அல்லாத பெண்களை எல்லாம் லவ் ஜிஹாத் பண்றாங்க, அவங்க லவ் பண்ணி இஸ்லாத்துக்கு மாத்துறாங்க. இப்படி ஒரு படம் தொடர்ச்சியா நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தி ஒரு படம். இப்படி திரும்ப 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 நமக்கு எதிராக தமிழகத்தில் நமக்கு எதிராக சினிமா படங்கள் அலையடித்துக் கொண்டே வருகிறது. இல்லை ஒரு பார்வை என்னவென்று சொன்னால், மற்ற சமுதாயங்களுக்கு எதிராக இது போன்ற சினிமா படங்கள் எடுக்கப்பட்டால் சின்ன ஒரு இழிவாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் என்ன செய்யும், அந்த சமுதாய மக்கள் வீதியிலே இறங்கி கடுமையாக கொந்தளிப்பார்கள். உடனே அரசாங்கம் தடை செஞ்சிடும், அவங்க மேலே எந்த வழக்கும் பதிவு செய்யப்படாது. ஆனால் நம்முடைய நாட்டை நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் அந்த மாதிரி வீரியமான போராட்டங்களை முன்னெடுத்தால் கொடூரமான வழக்குகள், பயங்கரமான வழக்குகள் தான் எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி. இதுதான் நம்முடைய நிலைமை. இது ஒரு சூழல். ஆனால் இவர்கள் நினைத்துக் கொண்டார்கள், இது போன்ற இந்த படங்களை எல்லாம் எடுக்கக்கூடியவர்கள் சிலர் சாவி சிந்தனையை உடையவர்கள், சிலர் நாத்தியவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், பெரியாரை பெரிதாக நினைக்கக்கூடியவர்கள். இது போன்ற சிந்தனை உடையவர்கள் தான் முஸ்லிம்களுக்கு எதிராக இது போன்ற படங்களை எடுக்கிறார்கள். இந்த பூமூட்டைகள் யாருமே நம்மோடு நேருக்கு நேராக குர்ஆனை வைத்து குர்ஆன் அப்படி சொல்கிறதா, நபிகள் நாயகம் அப்படி சொன்னார்களா என்பதற்கு வரவே மாட்டார்கள். இவருடைய நோக்கம் குழப்பத்தை விளைவிப்பது மட்டும்தான். தப்பான செய்தியை நல்லவனாக அவனை பற்றி ஒரு கெட்ட செய்தியை விளைவிக்க வேண்டும், கொண்டு சேர்க்க என்பது மட்டும்தான். இவர்களுக்கு சாதாரண அடிப்படை அறிவு கூட கிடையாது. இந்த நாய்கள் எவனை அழைத்து வந்தாலும் வரமாட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு அதை பற்றி அறிவே கிடையாது. அதை நடித்தவனாக இருந்தாலும் சரி, நடித்தவனாக இருந்தாலும் சரி, படம் எடுப்பவனாக இருந்தாலும் சரி, வாப்பா அதே முறையில் ஒரு இஸ்லாம் அப்படி சொல்லுகிறது, குர்ஆன் ஆயத்தை போட்டு காட்டுறிய, ஹதீஸை தான் சொல்றிய, உட்கார்ந்து பேசுவோம், நீ சொல்லக்கூடிய வசனம் அந்த கருத்தை தருகிறதா, குர்ஆன் எப்படி இருக்கிறது என்று அவர்களை அழைத்தால் ஒருபோதும் செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஆனால் இஸ்லாமிய சமுதாயம் ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி, யுரீதூன யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹி, அல்லாஹ்வுடைய ஒளியை, இந்த இஸ்லாமிய மார்க்கம், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை அவருடைய வாய்களால் இந்த மாதிரி எழுத்துல எழுதுறது, பேசுறது, சினிமா படங்களை காட்டுறது, இதனால் அவர்கள் ஊரை அணைத்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவருடைய எண்ணம் அதுதான். இது இன்னைக்கு உள்ள விஷயம் கிடையாது. நபிகள் காலத்திலே யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாத்துடைய எதிரிகள், முஷ்ரிக்குகள் இப்படித்தான் செய்தார்கள்.
அல்லாஹ் நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கின்றான். ஒல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவு கரிகள் காஃபிரும் வலவு கரிகள் முஷ்ரிக்கும். அந்த காஃபிர்கள் வெறுத்தாலும் சரி, அந்த முஷ்ரிக்கின்கள் வெறுத்தாலும் சரி, அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பரிபூர்ணப்படுத்தியே தீர்வான். அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்துவான். பரிபூர்ணப்படுத்துவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களில் நம்மையும் அல்லாஹ் சேர்க்க வேண்டும். அதற்கு நாம் பாடுபட வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எப்படினாலும் போய் நம்ம ஒரு இதை வச்சுக்கிடுங்க, அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்துவான். நம்ம வச்ச இந்த முஸ்லிம்கள ஒரு கூட்டம் என்ன நடந்தாலும் கவனிக்காம இருக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி இருந்தாலும் அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்துவான். அவங்களுடைய மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்கு நம்மை அல்லாஹ் தேர்ந்தெடுக்க வேண்டும். அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மக்கள் நாம் ஒருவராக மாற வேண்டும். இதை நாம கோபப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மக்கா வாழ்க்கையில முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சொன்னான், பொறுமையை மேற்கொள்ளுங்கள். ஏராளமான தொந்தரவுகளை, ஏராளமான கஷ்டங்களை நீங்கள் காற்றுகள் மூலமாக செவியேற்றீர்கள். நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். மக்காவுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை தான். அங்க ஒன்றும் பண்ண முடியாது. நபிகள் நாயகத்தை திட்டுவார்கள், அசியமாக பேச, நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய இறையச்சம், நம்மை ஏதாவது செய்ய வேண்டும், நம்முடைய ஈமான் இருக்கிறதா என்ற சந்தேகத்தை நமக்கு உண்டாகும். நாம் உண்மையான ஈமான்தாரிகளாக இருந்தால் இந்த இக்கட்டான காலகட்டத்தில், இந்த இக்கட்டான நாட்டில் நம்முடைய சக்திக்குட்பட்டு நம்முடைய பிரச்சாரத்தை நாம் அழைக்கும் முறையில் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். இதுல ஆவேசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மக்கா வாழ்க்கையில் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொன்ன அறிவுரை தான், நீங்கள் இணை வைப்பாளர்கள் தஸ்மஉன்ன, நீங்கள் இணை வைப்பாடு ஏராளமான நோயினை தரக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் தெரியப்பீர்கள். பொறுமையை மேற்கொள்ளுங்கள். மன்னித்து கண்டுகொள்ளாமல் விட்டு விடுங்கள். நாம் பிரச்சார களத்தை நாம் வீரியப்படுத்தும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சத்தியத்தை ஏராளமான உள்ளங்களில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இந்த இஸ்லாம் மேலோங்கும், இஸ்லாம் தான் மேலோங்கும். அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. நமக்கு கோடிகளை கொட்டி நாம் அந்த மாதிரி மற்றவர்களை சித்தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாம் கண்டிப்பாக மேலோங்கும். நாம் செய்ய வேண்டிய பணி அந்த மாற்றத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் பாடுபட வேண்டும். இது போன்ற ஒரு விமர்சனங்கள் வரும்போதுனா இஸ்லாமா என்னன்னு சொல்லி எல்லா மக்களும் கொண்டு போய் சேரும். முஸ்லீம் அல்லாதவர்கள் பார்ப்பாங்க, ஓ இஸ்லாம் இப்படி ஒரு அற்புதமான மார்க்கமா? மற்ற மார்க்கங்களில் மதங்களில் கணவனை இழந்து விட்டால் அவள் மறுவாழ்வை அமைவதே மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறது. அவருடைய நிலைமை இல்லை. சாக்கடையில் இருக்கக்கூடியவன் சந்திரத்தை பார்த்து விமர்சிப்பது போன்ற ஒரு நிலைமை தான் இவருடைய நிலைமை. அப்ப நம்ம இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களை நாம் ஒவ்வொருவரும் நம்மால் இயன்ற வழிமுறைகள் எல்லாம் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் பொழுது இந்த மார்க்கம் மேலோங்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வான். அதில் அந்த மேலோங்க செய்வதற்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகளில் நாமும் ஒருவராக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்திரம் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாசல் அவானா அந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.